Hi students. இப்போ 12th ஸ்டாண்டர்டில் அக்கௌண்டன்சியில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துட்ருக்கோம். முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள் பார்க்குறோம். மொத்த கடனீந்தோர் கணக்கின் படிவம் பார்க்குறோம். இதுவரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மொத்த கடனாளிகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது மொத்த கடனீந்தோர் கணக்கு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இதோட ஃபார்மேட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். பார்ப்போமா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இருப்புக்கீழ் கொண்டு வரப்பட்டது. இருப்புக்கீழ் கொண்டு வரப்பட்டது எந்த சைடு வருது? வரவு சைடு வருது. இருப்புக்கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னா என்ன அப்படின்னா தொடக்க இருப்பு. ஓகே. இப்போ டேட் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுவரை என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே தொடக்க இருப்புனா என்னன்னு சொல்லியிருப்பேன். தொடக்க இருப்புனா ஒரு பிஸ்னஸ்க்கு முத கொண்டு வர பணம் அது எதை பக்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவு சைடு வருது. அப்போ தொடக்கம் வரவு சைடு வரும்போது இருப்பு கீழ் இறக்கப்பட்டது, அதாவது இறுதியாக இருக்குல்ல கடைசி, அது எந்த பக்கம் வரும் அப்படின்னா பற்று பக்கம் வரும். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம சம் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ இருப்புக்கீழ் கொண்டு வரப்பட்டது வரவு சைடும், இருப்புக்கீழ் இறக்கப்பட்டது பற்று சைடும் போடணும். ஓகே. அதுக்கடுத்து வரிசையாக பார்க்குறோம். ரொக்க கணக்கு, ரொக்கம் செலுத்தியது. வங்கி கணக்கு, காசோலை செலுத்தியது. செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு, மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது. பெற்ற தள்ளுபடி, கொள்முதல் திருப்பம், இதெல்லாம் எந்த பக்கம் வருது? பற்று பக்கம் வருது. செலுத்தியது கொடுத்துட்டோம், காசோலை செலுத்தியது கொடுத்துருக்கோம், மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது செலுத்தியிருக்கோம், அது அவங்க செலுத்தியதுன்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம், அதை ஏற்றுட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. பெற்ற தள்ளுபடி, வேறு தோன்றது நம்ம வாங்க முடியும், அது பெற்ற தள்ளுபடி. அதுக்கடுத்து கொள்முதல் திருப்பம், இதெல்லாம் எந்த பக்கம் வரும்? பற்று பக்கம் வரும். ஓகே. அப்போ வரவு சைடு என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈர்ப்பிக்கீழ் கொண்டு வரப்பட்டது தொடக்கம். ஓகே. அதுக்கடுத்து கொள்முதல், கடன் கொள்முதல் கொடுத்துருக்காங்களா, இது நம்ம கண்டுபிடிக்கிறது. இந்த கண்டுபிடிக்கிற ஆன்சர் தான் என்னது? கடன் கொள்முதல். அதுக்கடுத்து வங்கி, காசோலைகள் மறுக்கப்பட்டது, செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. அப்போ மறுக்கப்பட்டது எல்லாமே எந்த பக்கம் வருது? வரவு சைடு. செலுத்தியதெல்லாம் பற்று சைடு. ஓகே. இதே தான் ரொக்க கணக்கு செலுத்தியது, அதுக்கு வங்கி கணக்கு காசோலை செலுத்தியது. ஓகே. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், வங்கி கணக்குன்னு கொடுத்துருப்பாங்க, காசோலை மறுக்கப்பட்டது. இப்போ செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது, இது செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. அப்போ இதுக்குள்ள வித்தியாசங்கள் தெரியுதா? இது மாதிரி நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இந்த சம்மை பார்க்கும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு 14வது சம்மை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது அந்த ஃபார்மெட்டோடு நீ சேர்த்து பார்க்கும்போது உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்துக்காட்டு 14 பார்க்குறோம். பின்வரும் விவரங்களிலிருந்து கடன் கொள்முதலை கணக்கிடவும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கடன் கொள்முதல். கணக்கில் கடன் கொள்முதல் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்க ஹெட்டிங் என்ன கொடுக்க போகிறோம்? மொத்த கடனீந்தோர் கணக்கு தான் பார்க்க போகிறோம். 2018 ஏப்ரல் 1 அன்று கடனீந்தோர். இப்போ கடனீந்தோர் அப்படின்னு சொல்லும்போது கடனீந்தோர்னா என்னது? கொள்முதல். ஓகே. கொள்முதல் பண்ணுறது தான் கடனீந்தோர். கடனாளிகள் சொன்னால் விற்பனை. ஓகே. இப்போ கடனீந்தோர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கொள்முதல் கண்டுபிடிக்க போகிறோம். 2018 ஏப்ரல் 1, ஏப்ரல் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 2018 சொல்லியிருக்காங்க. அதே இது கீழே பார்த்தீங்கன்னா 2019 மார்ச் 31 சொல்லியிருக்காங்க. அப்போ இயரை பார்க்கும்போது எதுமா தொடக்கம்? 2018 தானே தொடக்கம். அப்போ இது எந்த பக்கம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா வரவு சைடு வரும். வரவு பக்கம் வரும். வெளித்திருப்பமும் கொள்முதல் திருப்பமும் ஒன்று. வெளித்திருப்பம்னு கேட்கலாம், அல்லது கொள்முதல் திருப்பம்னு கேட்கலாம். அது எந்த சைடு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த சைடு வருமா? பற்று சைடு வரும். கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம். அப்படின்னா எனக்கு அளித்தம்னா செலுத்திய, அப்படி தானே? அளித்த வேறு எப்படி சொல்லலாம்? செலுத்திய. அப்போ செலுத்திய ரொக்கம் எந்த பக்கம் வருது? பற்று பக்கம் வருது. அடுத்து 2019 மார்ச் இறுதி இருப்பு, இது எந்த பக்கம் வரணும்? பற்று பக்கம் வரணும். ஸோ நம்ம அந்த ஃபார்மெட்டை நல்லா பார்த்து புரிஞ்சு படிச்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த சம் போடும்போது உனக்கு ஈஸியாக எந்த சைடில் வரும் அப்படின்னு சொல்கிறது தெரியும். இப்போ நான் சம்மை நோட்டில் போட்டு பார்ப்போம். இப்போ நம்ம எடுத்துக்காட்டு 14வது சம் பார்க்குறோம். பேஜ் நம்பர் எவ்வளோன்னா 19.
ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹெட்டிங் போட்டுக்கணும். என்ன ஹெட்டிங் போடணும்? மொத்த கடனீந்தோர் கணக்குன்னு போட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம இப்போ தான் நம்ம வந்து எது பற்று எது வரும்னு பார்த்தோம். 2018 ஏப்ரல் 1 அன்று கடனீந்தோர் எந்த பக்கம் போடணும்னு சொன்னோம்? தொடக்கம் ஈர்ப்பிக்கீழ் கொண்டு வரப்பட்டது. அமௌண்ட் எவ்வளோ போடணும்? 50,000 போடணும். எப்போவுமே செகண்ட் காலத்தில், ரெண்டாவது காலம், இது முதல் காலம், இது ரெண்டாவது காலம், ரெண்டாவது காலத்திலேயே போட்டு பழகணும். சரியா? இந்த ஃபஸ்ட்டு காலம் எதுக்கு வருது அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் போடுறதுக்காக மட்டும்தான் இருக்கும். அதுக்கடுத்து வெளித்திருப்பம் பற்று பக்கம் வருது. பற்று பக்கம் எழுதும்போது வெளித்திருப்பமும் கொள்முதல் திருப்பமும் ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன். வெளித்திருப்பம் எவ்வளோ போகிறோம்? 6,000 ரூபா போடுறோம். அடுத்து கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் செலுத்திய ரொக்கம் எல்லாமே என்னதுப்பா? ஒரே மீனிங். அப்போ அது எந்த பக்கம் வரும்? பற்று பக்கம் வரும். எவ்வளோ அமௌண்ட்டு? 1,60,000 போட்டாச்சு. அதுக்கடுத்து 2019 மார்ச் 31 அன்று கடனீந்தோர் இறுதி இருப்பு எந்த பக்கம் வரணும்னு சொல்லியிருக்கோம்? பற்று பக்கம். அப்போ அமௌண்ட் எவ்வளோ போடணும்? 70,000 போட்டாச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா எந்த பக்கம் அதிகமாக எழுதியிருக்கோன்னு பார்க்குறோம். எழுதியிருக்கேன்னு பார்க்கும்போது நம்ம இங்கே தான் இந்த பக்கம் தான் அதிகமாக எழுதியிருக்கோம். அப்போ 1 2 3 கோடு விட்டு ஒரு லைன் போட்டுக்க. இதே லைனை இந்த பக்கமும் போட்டுக்க. அடுத்து என்ன செய்யணும்னா எந்த பக்கம் அதிகமான டோட்டல் வருதுன்னு பார்க்கணும். எந்த பக்கம் பார்க்கும்போதே தெரியுது. இந்த பக்கம் நிறையா இருக்குது, இந்த பக்கம் ஒரு நம்பர் தான் 50,000 தான் இருக்குது. இப்போ இந்த பக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த பக்கம் நமக்கு டோட்டல் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1,60,000 ஒரு 70,000 இருக்குது. ரெண்டையும் கூட்டினா 2,30,000. 2,30,000 6,000 கூட்டினோம்னா 2,36,000. சரியாம்மா? அப்போ 2,30,000 டோட்டல் போட்டுறணும். அதே அமௌண்ட்டை கொண்டு வந்து இந்த பக்கம் எழுதணும். 2,36,000 டோட்டல் போட்டாச்சா? அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்குறேன்னா இங்கே 2,30,000 இருக்குது, இங்கே 50,000 தான் இருக்குது. நம்ம ஈக்குவல்னு கொடுத்துருக்கோம். இதே ஆன்சர் இங்கே வரணும். அப்போ இந்த ஆன்சர் வரணும்னா என்ன செய்யணும்? இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ 2,36,000 50,000 மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோமா? 1,86,000. சரியா? இங்கே எழுதுகிறேன். 1,86,000. ஓகே, இந்த ஆன்சருக்கு பேர் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்முதல். இது என்ன வகையான கொள்முதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன வகையான கொள்முதல் அப்படின்னா கடன் கொள்முதல். ஓகேயா? இதை கடன் கொள்முதலை நம்ம எழுதியாச்சு. உடனே என்ன செய்கிறோம்? ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம ஆன்சரை கொடுத்துறோம். ஓகே, சம் புரியுதா? ஓகே, தேங்க்யூ.